இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். நவம்பர் 2ஆம் தேதி உத்தரிக்கிற ஆத்துமாக்களுடைய திருவிழா, மரித்த விசுவாசிகளுடைய திருவிழா, இறந்த நம்பிக்கையாளருடைய திருவிழா, கல்லறை திருவிழா என்று திருவிழா என்று அதை அழைக்கின்றோம். அது ஒரு திருநாள் என்றுதான் நவம்பர் 2ஆம் தேதியை கொண்டாடுகிறோம், நினைத்து பார்க்கிறோம். உலகத்திலேயே ஒரு சமயம் இருக்கிறது என்றால் அந்த சமயம் இறந்தவர்களையும் புதைக்கப்பட்ட கல்லறையையும் நினைத்து ஒரு விழாவாக கொண்டாடி சிறப்பிக்கிறது என்றால் அது கிறிஸ்தவ சமயமாக மட்டும்தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் தான் இறந்தவர்களை மறக்காமல் நினைத்து பார்க்கின்ற மனிதர்களாக இருக்கின்றார். அதுதான் உண்மை. நம் உறவுகளை மட்டுமல்ல, சொந்தங்களை மட்டுமல்ல, நம்மோடு உடன் பிறந்தவர்களை மட்டுமல்ல, இதையும் தாண்டி எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்து போயிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு நாளாக, இறந்தவர்கள் ஆன்மாக்கள் அத்தனை வரையும் நினைத்து பார்த்து ஜெபிக்கின்ற ஒரு நாளாகத்தான் நவம்பர் 2ஆம் தேதி இருக்கின்றது. திருச்சபையின் வரலாற்றில் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே இறந்தவர்களுக்காக பாவம் போக்கும் பலி என்பது ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் 9ஆம் நூற்றாண்டில் தான் பிரான்ஸ் நாட்டிலே குளூனி துறவற சபை மடத்தில் சகோதரிகள் அத்தனை பேரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் இறந்தவர்களுக்காக. அவர்கள் தான் இறந்தவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பக்தி முயற்சி பரவலாக பரவ ஆரம்பித்தது. அப்படி திருச்சபையில் பரவ ஆரம்பித்த போது திருச்சபையும் இந்த பக்தி முயற்சியை அங்கீகரித்தது. ஆனால் கல்லறையில் ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வந்தது? கல்லறையில் ஜெபிப்பது, அதற்கு ஆண்டவர் இயேசுவினுடைய கல்லறை தான் முதல் காரணமாக இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய கல்லறை, அவர் இறந்த போது இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய கல்லறைக்கும் இறந்த உடனடியாக காவல் காத்ததாக இல்லை. எந்த காவலர்களையும் வைத்து ஒரு கல்லறைக்கு காவல் காத்ததாக இல்லை. ஆண்டவர் இயேசுனுடைய கல்லறைக்கு மட்டும்தான் காவல் காத்தார். ஏன்? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். என்ன செய்வது? அவரை அடித்து அங்கேயே கொள்ள வேண்டும். ஒருவேளை யாரும் அவருடைய உடலை எடுத்து சென்று போய்விடக் கூடாது என்பதற்காக காவல் காத்தார்கள். ஆனால் அத்துணையை மீறி ஆண்டவர் இயேசு மகிமையோடு வல்லமையோடு மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்தார். அந்த கல்லறையை தான் இன்று நாம் நினைவுபடுத்துகிறோம். இயேசுவின் கல்லறையை தான் நினைவுபடுத்துகிறோம். உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை இந்த உலகத்தில் நினைவுபடுத்துகிறோம். இறந்து வாழ்வில் மடிந்து போவதல்ல வாழ்க்கை, மீண்டும் ஒரு மறுவாழ்வு உண்டு. அந்த உயிர்த்தெழுகின்ற வாழ்வில் தான் உண்மை இருக்கிறது, அந்த உயிர்த்தெழுந்த வாழ்வில் தான் மகிமை இருக்கிறது என்பதை நினைத்து பார்ப்பதற்காக இந்த கல்லறை திருநாள் என்பது கொண்டாடப்படுகிறது. உயிர்ப்பின் அடையாளம் தான் இந்த கல்லறை திருவிழா. மனிதர்கள் ஒருபோதும் மரணத்தை விரும்புவதில்லை, எந்த மனிதரும் மரணத்தை விரும்புவதில்லை. ஆனால் இந்த கல்லறை திருநாளிலே மரணம் கொண்டாடப்படுகிறது. அதுதான் உண்மை. மரணத்தை நினைத்து நாம் பயப்படுபவர்கள் அல்ல, மாறாக இந்த மரணம் அவர்களுக்கு வந்துவிட்டது, நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதாகத்தான் பார்க்க முடியும். கண்ணதாசன் இவ்வாறு சொல்கிறார், வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும் என்று சொல்கிறார். இறப்பும் பிறப்பும் வரவு செலவாக பார்க்கிறார், ஆனால் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது வியாபாரமாக பார்க்கிறார். இந்த வியாபாரத்தில் நாம் எதை சம்பாதிக்க போகிறோம்? வியாபாரம் என்பதை சம்பாதிப்பதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது வியாபாரம். எதை நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறோம், நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறோமா, நல்ல நண்பர்களை சம்பாதிக்கிறோமா, நல்ல உண்மையான வாழ்வை இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறோம். அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, நல்வாழ்வை எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் சம்பாதிக்க ஆசைப்படுகிறோம். அப்படி நாம் சம்பாதிக்கிற போது இந்த உலகம் என்பது நாமும் கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த உயிர்ப்பு என்பது உன்னதமாகிறது. ரோமையர் திருமுதல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 5 சொல்கிறது, அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமே, அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்பது நமக்கும் அந்த உயிர்ப்பு ஒன்று உண்டு என்பதை நினைவுபடுத்துது. இந்த கல்லறை திருநாள் மரணத்தையும் நிலை வாழ்வையும் நினைவுபடுத்துகிறது. நமக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு, நமக்கும் அந்த மரணத்தின் நிமித்தம் நிலை வாழ்வு உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறது. சாலமோனின் ஞான புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1 சொல்கிறது, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளது.
நீதிமான்களின் ஆன்மாக்கள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் கண்ணதாசன் மிக அருமையாக சொன்னாரே, அந்த வாழ்க்கை என்பது வியாபாரம். அந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை ஆதாயமாக்கிக் கொள்ள, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள, மனிதர்களை ஆதாயமாக்கிக் கொள்ள, அன்பையும் நல்வாழ்வையும் உறவையும் மகிழ்ச்சியையும் ஆதாயமாக்கிக் கொள்கிற ஒரு வாழ்க்கையாக நாம் இருக்கிற போது நாமும் இந்த உலகத்தில் நீதிமான்களாக, கடவுளின் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஆன்மாக்களாக இருக்கிறோம் என்பதில் மாற்றமில்லை. இயேசுவின் நண்பர்களாக அதற்கு வாழ வேண்டும். விவிலியத்தில் பார்க்கிறோம், 2 லாசர் இருக்கிறார். ஒருவர் இயேசுவின் நண்பர் லாசர், இன்னொரு மனிதர் ஏழை லாசர் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவின் நண்பர் லாசர் இறந்து போனார். ஆண்டவர் இயேசு அவருடைய இல்லத்திற்கு வருகிறார். அப்பொழுது பார்க்க, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று மார்த்தாவை பார்த்து சொல்கிறார். ஆனால் மார்த்தா என்ன சொல்கிறார்? இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும். ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை மார்த்தா நம்புகிறார். அதான் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசம் உள்ளது. உயிர்த்தெழுதல் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நல்வாழ்வை இந்த இயேசுவின் நண்பராக அந்த லாசர் இருந்தார், அவருக்கு கண்டிப்பாக உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு உடனடியாக ஒரு உயிர்ப்பை கொடுத்தார். அவர் இறந்து கல்லறையில் இருந்து எழுப்பினார். அவருக்கு மறுவாழ்வை கொடுத்தார். மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான மறு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அவருக்கு நிலை வாழ்வு என்பது அவர் மீண்டும் இறக்கின்ற போது அவருக்கு நிலை வாழ்வு உண்டு. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு அவருக்கு கொடுத்தது உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்து எழுந்து வந்தார். மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக உயிர்த்தெழுந்தார். மறுவாழ்வை பெற்றுக் கொண்டார். மறு வாய்ப்பை இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பெற்றுக் கொண்டார். நான் செத்து பொழைச்சியா அப்படின்னு சொல்றோம்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் ஏழை லாசர் என்பவர் அப்படி அல்ல. அவர் இறந்தார், நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டார். வான தூதர்கள் அவரை எடுத்துச் சென்றார்கள். ஆபிரகாம் மடிக்கு எடுத்துச் சென்றார்கள். அவர் நிலை வாழ்வை கண்டு கொண்டார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கல்லறை திருநாள் என்பது நமக்கு மரணத்தையும் நிலை வாழ்வையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைவுபடுத்துகிற போதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாற முடியும். இல்லை என்ற வாழ்க்கையில் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 25 சொல்கிறது, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவரில் நம்பிக்கை கொண்டு அவரில் இந்த உலகத்தில் வாழ்கிற போது, அவரில் நாம் இறக்கிற போது நாமும் அவரில் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு உன்னதமான மகிழ்ச்சியை நம் வாழ்க்கையில் பெற்றுக் கொள்ள வேண்டும். யாக்கோப்பு ஒரு கேள்வியை கேட்கிறார், இந்த வாழ்க்கை என்பது என்ன? இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மனிதருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யாக்கோப்பு மிக தெளிவாக சொல்கிறார். யாக்கோப்பு திருமணல் அதிகாரம் 4 இறை வார்த்தை 14 இவ்வாறு சொல்கிறார், நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே, நொடி பொழுதில் தோண்டி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் அப்படின்றார். நாளைக்கு எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை தெரியாது. நொடி பொழுதில் தோண்டி மறையும் புகை போன்றவர்கள் நம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. குறுகிய காலத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க முடியும். அப்படி சிந்திக்கிற போது கண்டிப்பாக நம் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இதைத்தான் இந்த நாட்களில் நாம் பாட இருக்கிறோம், மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே. கல்லறை திருநாள் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கல்லறை திருநாள் இந்த நாளிலே நம் வாழ்க்கையும் நினைத்து பார்க்க ஆசைப்படுகிறோம். இறந்தவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம். இறந்தவர்களுக்காக ஜெபிப்பவர்கள் நம் வாழ்வை உன்னதமாக வாழ ஆசைப்படுவதற்காக மட்டும்தான் இருக்க முடியும். இறந்தவர்களுக்காக, உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்காக இந்த நாளில் சிறப்பாக தியாகங்கள் செய்யுங்கள், நோன்பு இருங்கள், அவர்களுக்காக ஜெபிங்கள், அவர்களுக்காக திருப்பலி. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் நன்றியோடு செய்கிற போது நாம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நமக்காக வரும் சந்ததியினரும் கண்டிப்பாக ஜெபிப்பார்கள் என்பதில் எந்த மாற்றமில்லை. இதனாலே இந்த கல்லறை திருநாளை கொண்டாடுவோம். கிறிஸ்துவில் நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு. உயிர்த்தெழுதல் என்பது இந்த கல்லறை திருநாள் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாட்சிய வாழ்வு. நாமும் இறந்தவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த உலகத்தில் இறப்பு என்பது ஒன்று உண்டு என்பதை நினைத்து பார்த்து அதை தாண்டி மறுவாழ்வு உண்டு, நிலை வாழ்வு உண்டு, அதில்தான் நிலையான மகிழ்ச்சி உண்டு என்பதை இந்த நாளில் நினைத்து பார்த்து வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிப்போம். கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.